பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம ஞானஸ்தானம் சான்றிதழ் எப்படி தயார் செய்யணும் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே ஜிமெயில் உள்ள லாகின் செய்து ரெடியாக இருக்கிறேன். இப்போது இதே ஜிமெயில் டேப்பில் இன்னொரு டேப் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது இன்னொரு கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகும்போது canva.com டைப் பண்ணோம்னா நம்ம டேரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே லாகின் ஆகிறதுனால நான் ஏற்கனவே லாகின் ஆகிறதுல உள்ள லாகின் ஆகிடுச்சு. மற்றபடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணணும் உங்கள் ஜிமெயில் மூலிமா. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகும். இது இந்தமாரி இப்போ நான் சொல்கிற ப்ரொசீஜரில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகும். இந்த இப்போ கேன்வா ஹோம் பேஜ்குள்ளே இருக்கிறோம். இந்த ஹோம் பேஜுக்குள்ளே சர்ச் பேப்டிசம் சர்டிஃபிகேட் அப்படி நம்ம டைப் பண்ணோம்னா இங்கே நிறைய மாடல்ஸ் வரும், டெம்ப்ளேட்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட் நம்ம செலக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ இந்த க்ரௌன் சிம்பிள் போட்டதெல்லாம் ப்ரோ. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஃப்ரீ சர்டிஃபிகேட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பேமெண்ட் செய்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாம். பட் எது பெஸ்ட்டாக இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இது நான் பார்க்கும்போது இது நல்லாயிருக்கு. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணும்போது இன்னும் அதிகமான சர்டிஃபிகேட்ஸ் இங்கே வரும். நிறைய மாடல்ஸ் வரும். இந்த ஃப்ரீயும் வரும், பேமெண்ட்டும் வரும். பட் இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃப்ரீ வரும். மோஸ்ட்லி இதில் ஒரு சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணும்போது ஃப்ரீ வரும். இந்த ஃப்ரீ இதில் பார்த்திங்கன்னா பேப்டிசம் சர்டிஃபிகேட் மாத்திரம் வராது, மற்ற சர்டிஃபிகேட்டும் வரும். பட் இந்த இடத்துல நம்ம பேப்டிசம் சர்டிஃபிகேட் தான் தேவை. ஸோ அதனால் நம்ம பேப்டிசம் சர்டிஃபிகேட் மாத்திரம் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே நம்ம சர்டிஃபிகேட் ஆஃப் பேப்டிசம் இது பெஸ்ட்டு நான் பார்க்குறேன். ஐ திங்க் இது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணும்போது கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு வரும். ஸோ கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணும்போது நம்ம உள்ளே போய் அது மேலே ஒர்க் பண்ணலாம். இந்த டெம்ப்ளேட் மேலே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் இருக்கும், ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஸோ ஆங்கிலத்தில் இந்த பேப்டிசம் சர்டிஃபிகேட் செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. நம்ம ஆட்களுடைய பேரை மாற்றினா போதும். யாருக்கு நம்ம கொடுக்குறோம், அப்புறம் இந்த சர்ச் பாஸ்டர் இல்லை வேறு எதனா டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ணணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது நம்ம மெயினாக தமிழில் எப்படி அந்த சர்டிஃபிகேட் தயார் செய்வது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் மேலே இந்த ஃபாண்ட் மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ளூவாக செலக்ட் ஆகும். நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இந்த வார்த்தையை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த 3 வார்த்தைகள் சர்டிஃபிகேட் ஆஃப் பேப்டிசம். ஸோ அதோடு கூட நான் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி கூகுள் பேஜ்குள்ளே போகிறேன். நான் கூகுள் பேஜுக்குள்ளே போயிட்டு இங்கே நான் translate.google.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. நீங்கள் translate கூகுள் அடித்தாலே கூகுள் பேஜில் இது ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு இந்த லிங்க் வருது, translate.google.co.in. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இது நம்ம எந்த ஒரு லாங்குவேஜ்லேருந்தும் இன்னொரு லாங்குவேஜ்க்கு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு தேவை இப்போது தமிழ் தேவை. ஸோ தமிழில் தான் இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஆங்கிலத்தில் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா இந்த ரைட் சைடில் தமிழ் வரும். ஸோ இந்த 2 பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் நான் இந்த பேஸ்ட் பண்ணுறேன் சர்டிஃபிகேட் ஆஃப் பேப்டிசம். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் பேப்டிசம் பேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் எந்த நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜ் வந்துடுது. ஸோ நம்ம தமிழ் செலக்ட் பண்ணதுனால தமிழ் வந்துடுச்சு. இங்கே நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இல்லை இங்கே ஒரு காப்பி சிம்பிள் இருக்குது, இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் திரும்பவும் அந்த சர்டிஃபிகேட்டுக்குள்ளே வந்துடுறேன், கேன்வாக்குள்ளே. ஸோ அங்கே நான் காப்பி பண்ணதை இங்கே நான் டபுள் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணும்போது தமிழ் வார்த்தைகள் வந்துடும். பட் இருந்தாலும் அது நல்ல ஸ்டைல் உள்ள ஒரு வார்த்தைகளாக இருக்காது, நார்மலாக இருக்கும். ஸோ இங்கே நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே இந்த இதில் இங்கே ஒரு பார் ஓப்பன் ஆகும். இந்த பாரில் ஃபாண்ட்ஸ் ஏரியாவில் ஃபாண்ட்ஸ் டெக்ஸ்ட் பாரில் நம்ம கிளிக் பண்ணும்போது ஃபாண்ட்ஸுடைய பேனல் ஓப்பன் ஆகும். இந்த ஃபாண்ட்ஸ் பேனல் ஓப்பன் ஆகும்போது அங்கே ஒரு சர்ச் பார் வரும். அங்கே ஒரு சர்ச் பாரில் தமிழ்னு நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ தமிழ் டைப் பண்ணும்போது இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ், பலவிதமான தமிழ்லேயே
ஃபாண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஞானஸ்தான சான்றிதழ்னால, இது ஒரு சர்டிஃபிகேட்னால கொஞ்சம் போல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த பாலு தம்பி அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டை நான் தமிழ் ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே எப்படி மாறுது பாருங்கள். ஸோ இங்கே மாறிடுச்சு. இங்கே கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா போல்டாக அந்த இடத்துல நம்ம மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து திஸ் சர்டிஃபைஸ் தட் இதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். நான் டபுள் கிளிக் பண்ணணுன்னா அது செலக்ட் ஆகுது. திரும்ப நான் அந்த translate.google.com அந்த .co.in அந்த பேஜுக்கு போகிறேன். நான் திரும்ப அது பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்பதை இது சான்றளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழில் வருது. இது நம்ம தமிழில் நம்ம மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். அது எப்படி மாற்றணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து நான் அதே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே எஸ்டெல்லா டார்சி அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. அந்த பெயரை கூட நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் கூட போட்டு தமிழாக்கம் பண்ணிடுறேன் நான் இப்போதைக்கு. ஸோ இது மேலே காப்பி பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய ஃபாண்ட்டாக வருது. இது நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் தான். இந்த 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 6 பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸில் நம்ம கிளிக் பண்ணி எப்படி வேணால் பெருசோ சின்னதோ பண்ணிக்கலாம். இன்னும் இந்த ஃபாண்ட் சைஸ் நம்ம குறைக்கணுன்னா ஃபாண்ட் பேனல் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் சைஸுடைய இது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேனலில் வந்து நம்ம இந்த ஃபாண்ட் சைஸை குறைச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இதையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆங்கில வார்த்தைகள் கூட நான் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஒருவேளை இந்த ட்ரான்ஸ்லேஷன் சரியில்லை அப்படின்னா அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதையும் நம்ம இந்த ட்யூட்டோரியலில் பார்த்துடலாம். ஸோ இப்படி நான் பாஸ்டருடைய பெயர் எல்லாமே நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். சர்ச் மினிஸ்டர்னு போட்டிருக்காங்க. நான் இதையும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். இது சில ட்ரான்ஸ்லேஷன் கொஞ்சம் சரியாக இருக்காது. அது நம்ம எப்படி அதை சரி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் இதில் எடுத்துடுறேன். பாஸ்டருடைய பெயர், போதகருடைய. ஓகே, இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து ரெடி. இப்போ நம்மளுடைய லோகோ, இப்போ இந்த கிராஸ் எனக்கு வேணும், நம்மளுடைய லோகோ அப்படி வேணும்னா ஏற்கனவே நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கிற உங்கள் டேஷ்போர்டில் இருக்கிற லோகோவை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி இல்லைன்னா இங்கே அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து நம்ம லோகோவோ இல்லை ஃபோட்டோவோ இங்கே நம்ம வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணதுனால இந்த இடத்துல என்னுடைய லோகோ இருக்கும். ஸோ இந்த லோகோவை கொண்டு வந்து நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். இந்த கிராஸை நான் எடுத்துடுறேன், டிலீட் பண்ணிடுறேன். ஸோ என்னுடைய லோகோ இது. ஸோ இந்த லோகோ நான் செட் பண்ணிவிட்டு இப்போது பார்த்திங்கன்னா ஞானஸ்தானம் சர்டிஃபிகேட் வந்து ரெடி. இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 காரியம் செய்யணும். இந்த மேலே டைட்டில் இருக்குது பாருங்கள், இந்த ஃபைலுடைய டைட்டில் இது ப்ளூ ஃப்ளாரல் வாட்டர் கலர் பேப்டிசம் சர்டிஃபிகேட் போட்டிருக்கு. அது நம்ம வந்து பேப்டிசம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேப்டிசம் சர்டிஃபிகேட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் நேம் கொடுத்துறேன். ஏன்னா ஃபைல் நேம் கொடுக்குறது நல்லது, ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஃபைல் நேம் கொடுக்குறது நல்லது. அதோடு கூட லெஃப்ட் சைடில் ஃபைல்ன்ற இடத்துல நம்ம போய் அதை சேவ் பண்ணணும். ஏதோ ஒன்று ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணாலும் சேவ் பண்ணுறது நல்லது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட் வந்து ரெடி. பட் இந்த இடத்துல ஒரு சில வார்த்தைகள் வந்து சரியாக வரலை. இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்டில் ஒரு சில வார்த்தைகள் சரியாக வரலைன்னா, இப்போ என்னுடைய பெயரோ இல்லைன்னா மற்ற காரியங்களோ ஏதோ வரலைன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தேவாலய அமைச்சர் அப்படின்னு இருக்குது. இப்போ தேவாலய அமைச்சர் நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம வந்து போதகர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெய்ப்பர்னு சொல்லலாம். ஸோ இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் இல்லாமல் கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இந்த கூகுள் இன்புட் டூல்ஸில் நம்ம போயிட்டு trygoogleiNputTools.com இந்த இடத்துல googleiNputTools.com கிடையாது, .co.in. ஸோ இதில் வந்து நான் இங்கிலீஷ் செலக்ட் இருக்குது, டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் இருக்குது. நான் தமிழ் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே நான் வந்து ஒரு டங்கிலீஷ், அதாவது டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த மெத்தடில் நான்
போதகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ண போகிறேன். அது நான் ஆங்கிலத்தில் டைப் பண்ண போகிறேன். ஆனால் தமிழ் எனக்கு கிடச்சிரும். அப்போது போதகர் POTHAGAR போதகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். அது தமிழில் வந்துடுச்சு அழகாக. ஸோ இது வந்து சபை போதகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். ஸோ சபை SABHAI சபை போதகர். ஸோ இது நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப நான் கேன்வாக்குள்ளே வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல தேவாலய அமைச்சர் நல்ல வார்த்தை கிடையாது. ஸோ அதனால் சபை போதகர்னு சொல்லிட்டு போட்டுடுறேன். ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரிந்த சர்டிஃபிகேட். இப்போ இந்த சர்டிஃபிகேட் இஸ் ரெடி. இன்னொரு தடவை நான் ஃபைலை சேவ் பண்ணிடுறேன். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஷேர்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஷேர்ன்ற பட்டனில் டவுன்லோடுன்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த டவுன்லோடுக்கு அப்புறம் ஜேபக் பெஸ்ட்டு, பிடிஎஃப் பிரிண்ட்டும் கொடுக்கலாம், இல்லை ஜேபக்கும் கொடுக்கலாம், உங்களுடைய இஷ்டம்தான். நான் ஜேபக்கே கொடுக்குறேன். இங்கே வந்து இந்த செட்டிங் வந்து நம்ம பேமெண்ட் இல்லாதனால இந்த செட்டிங் வந்து ஒரு டிஃபால்ட் செட்டிங்கில் தான் இருக்கும். இந்த செட்டிங்கை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் 2000/1414 பிக்சல் வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி. இது நம்ம சர்டிஃபிகேட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி தான். நல்ல பிரிண்டர், நல்ல ஒரு கலர் பிரிண்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நல்லா வரும். அப்படி நீங்கள் இன்னும் அதிகமான குவாலிட்டி வேணும்னா இதை நீங்கள் பேமெண்ட் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். அந்தமாரி பேமெண்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இந்த மெம்பர்ஷிப் நாங்கள் தரோம் உங்களுக்கு. அது ஒரு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் நாங்கள் தரோம். அது அந்த லைஃப் டைம் மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த எந்த செட்டிங்லேயும் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபைனலாக நான் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இங்கே டவுன்லோட்ஸில் இந்த சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ ஃபைனலாக இந்த சர்டிஃபிகேட் எப்படி இருக்குன்றது நம்ம டவுன்லோட் பண்ணி அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இப்படி தான் இந்த சர்டிஃபிகேட். நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டுட்டோரியல் நடத்தினேன். பட் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். நாங்கள் இதில் போடப்பட்டிருக்கின்ற அலைபேசி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணுவோம். With this, I thank God and thank you for listening. God bless you all.